பாப்பாக்கும் 9ஆம் நாள் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். காலையில் 8:30 வரைக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறனால காலையிலேயே வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன சடங்குலாம் வந்து செய்யணும். எக்ஸ்ட்ரா சடங்கு வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பா. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் அங்கேயும் ஓடி போய் விளையாடுவா. கொஞ்சம் பயப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால சில சடங்குலாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து செஞ்சிருந்தோம். ஒருத்தவங்களோட இதில் ஒரு மாதிரி வந்து சடங்கு இருக்கும். எங்களோட இதில் இப்படி சடங்கு இருந்துச்சு. அது போக இந்த ஊர் பழக்கங்கள் இருக்குல்ல, அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சிருந்தோம். ஆன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இதை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்கூடாது. ஆமாங்க, நம்மளோட தாய் மாமா வீட்டு முறை, தாய் வீட்டு முறை, முறக்காரங்களோட முறை அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து யாருக்குமே விட்டு கொடுக்கூடாது. யாரு செய்யணுமோ அவங்க கண்டிப்பா செஞ்சாகணும். அதான் தாய்மாமா ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தா இவங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களால என்ன முடியுமோ கண்டிப்பா அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடங்களை அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஒருத்தவங்க தடுக்கிறாங்க, இல்ல செய்ய விடாம பண்றாங்க, இல்ல வேண்டான்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான கர்ம பலன்களை கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க. பிடிக்காட்டியும் முறை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு பிடிக்காட்டியுமே நான் வந்து அந்த இடத்துல என் முறை செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த இடத்துல செய்வேன். அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா. அதுக்கப்புறம் எப்போ போல பொறிகடலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ஈவினிங்கா கிளம்பிட்டோம்.